மாதத்திற்கு 20 ஒரு கூட்டத்தை தலைமையில் கூப்பிட்டு எங்களெல்லாம் அறிவுறுத்தி கோபமாக சிலர் பேசி திட்டி இந்த பாகக்கிளைகளை ஏற்படுத்தி சொன்னார்கள். ஏனென்றால் பாகக்கிளை முழுமையாக உண்மையாக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் என்பதை மறுக்க முடியாது. அந்த அடிப்படையிலே நாங்களும் கடந்த ஒரு 2-3 மாதங்கள் முன்பாக சந்தித்தோம். ஒரு 40 வயதுக்குள்ள பாருங்க, தேர்தல் படிப்போம், கழக படிப்போம், கூப்பிட்டா வராமலா போடுங்க, படிச்சுங்களா போடுங்க, கட்சிக்கு விசுவாசமா போடுங்க, இப்படி பல வழிமுறைகள்லாம் சொல்லி உங்களை எல்லாம் அசைக்கி பிடித்திருந்து குரு போட்டவர்களையும் தமிழ்நாட்டு சேலமும் சென்னை புறமும் தான் ஃபர்ஸ்ட் படிக்கிறோம். சிரமமான வேலை, இவ்வளவு உடல் நிறைய கசி கொடுக்கிறோம். எனக்கு ரொம்ப அனுபவம். இப்போ சில பேர் என்ன சொல்றாங்க, எம்எல்ஏ எல்லாம் ஈஸிங்க இருக்கு. இப்போ நான் கார்பரேஷன் பேர் கணக்கு போட்டு இந்த அமைப்பு வச்சிருக்கிறாங்க. அந்த அமைப்பு அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ரெண்டு கட்சியாளர்களுக்கு போய் சேர்ந்துச்சு. அதனால இப்படி கஷ்டப்பட்ட அமைப்பு பாகங்களை நோட்டு புத்தகத்தோடு நின்றுவிடக்கூடாது. ஏதோ 9 பேர் பதவி போட்டார். தலைவர், 2 துணை தலைவர், 2 துணை செயலாளர், ஒரு செயலாளர், 2 இணை செயலாளர், ஒரு பொருளாளர், இது போட்டுட்டோம். நான் பாகங்களை செயலாளர், நான் பாகங்களை தலைவர், இது சொல்லிடக்கூடாது. இதை செயல்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும், வேலைப்படுத்துவதற்காகத்தான் இப்ப நிர்வாகிகளுக்கு கூட்டம் போடணும் பொதுச்சாளர் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு பூத்துலையும் 9 பேர் கொண்ட அமைப்பு, ஒரு 5 பூத்து 10 பூத்து ஒரு இடத்துல சேர்த்து அந்த கூட்டத்தை நடத்துங்க. மாவட்ட கழக செயலாளர் தேர்தல் பொறுப்பாக நடத்தும் சொன்னாங்க. அது நடத்துவதற்கு முன்பாக நாங்கள் எந்த மாவட்டத்தில் பண்ணாத செய்யாத ஒரு முறையாக ஒரு முறையை வச்சிருக்கோம். இப்போ பாக பயிற்சியாளர் கூப்பிடுறோம். ஏன்னா அந்த பாக 9 பேருக்கும் செயலாளர், 9 பேரும் எல்லா பூத்து கூட்டம் எவ்வளோ வரும்? 65 பூத்தமா? 62, 654, 560 பூத்து 7 பேர் வரும். வட்ட நிர்வாகி எவ்வளோ 7-8 பேர் வரும். எவ்வளோ சேர்க்க முடியுமா? அது மாநாடு மாதிரி ஒரு கட்சி சொன்னால் கேட்க முடியாது. இவ்வளோ பேர் பேசிக்கிறாங்க. நான் 2 பேர் சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. அவ்வளோ பேர் சேர்த்தா முடியுமா? அது பொதுக்கூட்டம் மாதிரி இருக்கும், கருத்து கூட்டம் மாதிரி இருக்காது. நமக்கு பொதுக்கூட்டம் தேவையில்லை, கருத்து கூட்டம் தான் வேணும். கருத்து கேட்டு செயல்படணும். அதனாலதான் பரிச்சாரமாக பாகக்கிளை செயலாளரை அழைத்திருக்கிறோம். கூடவே வாக்குச்சாவடி மூலையும் அழைத்திருக்கிறோம். இந்த வாக்குச்சாவடி மூலையும் பாகக்கிளை நிர்வாகியும் ஒன்று சேர்த்து கூட்டத்தை நடத்த வேண்டும். அந்த ஒவ்வொரு கூட்டத்திற்கும் மாவட்ட கழக செயலாளரும் எங்களாலும் பொறுப்பாளர்களும் உடனடியாக வர முடியாததுனால ஒரு பூத்துக்கு 2 பேர் பொறுப்பாளர்